ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நான் வாழைப்பூ பொரியல் தான் செய்கிறேன் இன்னைக்கு நம்ம வீட்டில். ஆனால் கேரளாவில் இதை வாழைப்பூ வரவுன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டுக்கார்ட்ட வேற என்னடா செய்யுதுன்னு கேட்டுட்டு இருந்தேன். அவர் கண்ணில் எப்படி அந்த வாழைப்பூ தட்டுப்பட்டுச்சுனே தெரியல. அதோ பாரு வாழைப்பூன்னு சொல்லிட்டு போய் அதை போய் பறிக்க போயிட்டாரு. இன்னும் ஒரு 2-3 நாள் இருந்துச்சுன்னா அந்த வாழைப்பூ செய்யும் போது ரொம்ப கசப்படிச்சிருக்கும். நல்ல வேலை இப்பயே பார்த்து அதை பறிச்சு உடனே நான் அந்த வாழைப்பூல இருக்கிற காம்பு ஒரு இலை மாதிரி இருக்கிறது வெள்ளையா இருக்கும், அதையும் எடுத்துடணும். ஏன்னா அது எடுக்காம அப்படியே சமைச்சோம்னா நம்மளுக்கு வயிற்று வலிக்கும், குழந்தைங்களுக்கும் வயிற்று வலிக்கும். அதனால எடுத்துட்டு தான் சமைக்கணும். அப்படிதான் செய்வாங்க. சீனாலாம் அப்படியே சமைப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வயிற்று வலிக்குமான்றது எனக்கு தெரியல. நம்ம ஊர்ல எடுத்துட்டு தான் சமைப்போம். அப்புறம் என்ன, அதுக்கு தேவையான பாதி வெங்காயம், 2 பச்சை மிளகு, 6 பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு, தேங்காய் எண்ணெய், கொஞ்சோண்டு கடுகு. அப்புறம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதா. வானலை போட்டு எண்ணெயை ஊற்றி கடுகு பொரிக்க வச்சுட்டேன். பாதி வெங்காயத்தை தூக்கி வதக்க ஆரம்பிச்சுட்டேன். பச்சை மிளகு, பூண்டு இதை போட்டு வதக்க ஆரம்பிச்சுட்டு அது வேகிற நேரத்துலேயும் மஞ்சத்தூள் உப்பை போட்டு வேக வச்சுட்டு அது வெந்தனே இருக்கிற சமயத்தில் தேங்காய் துருவி அதை போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டு அப்புறம் என்ன ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணுமா? உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிக்கலன்னா ஒரு லைக் மட்டும் போடுங்க.